ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் நிஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரெண்டு நம்பர்ஸ் ப்ளஸ் அதோட வேறு சிம்பிளை வச்சு நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் இந்த டேபிளை நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை, சேம் சிம்பிளாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ப்ளஸ்னால் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் சிம்பிள்னால் ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சிம்பிள்னால் மைனஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். நம்ம சம்முக்கில் போகலாம். நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் -4 + 3. இந்த 2 நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 சிம்பிளை பாருங்கள். இந்த 2 சிம்பிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட கான்செப்ட் படி இந்த 2 சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 என்னென்னா, டேபிளை வச்சு நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் மைனஸ் பண்ணுறோம். 4 - 3 என்னது? 1. ஸ்டெப் 2 என்னென்னா, 2 நம்பரை பாருங்கள். இதில் எது பெருசாக இருக்குது? 4 தான் பெருசாக இருக்குது. ஸோ அதோட சிம்பிளை வந்து இந்த ஆன்சருக்கு போட்டுட்டோன்னா நம்ம ஆன்சர் ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ -1 இஸ் அவர் ஆன்சர். இன்னும் நல்லா புரிகிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இந்த 2 நம்பரையும் பாருங்கள். 2 நம்பர்லேயும் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ இப்போ டேபிளுக்கு வாங்க. 2 சிம்பிள் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 ப்ளஸ் பண்ணுறோம். 5 + 5 10. ஸ்டெப் 2 என்னென்னா, 2 நம்பரில் எது பெருசுன்னு பாருங்கள். இங்கே 2 நம்பரும் சேமாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து அதோட சிம்பிளை போட்டுக்கலாம். ஸோ -10 இஸ் அவர் ஆன்சர். தேங்க்யூ.